أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி ஜித்னி இல்மா. இரண்டாவது அத்தியாயம் 212வது வசனம். ஜுய்யின லில்லதீன, ஜுய்யின அலங்கரிக்கப்பட்டுள்ளது, லில்லதீன எவர்களுக்கு, கஃபருல் ஹயாத்தத் துன்யா அதாவது இந்த நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தோட வாழ்க்கை, ஹயாத்னா வாழ்க்கை, துன்யானா உலகம், இந்த உலகத்தோட வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. வயஸ்ஹரூன இன்னும் பரிகாசிக்கிறார்கள். பரிகசிக்கிறார்கள்னா ரொம்ப இளக்காரமாக பார்க்குறது, இன்னும் துச்சமாக பார்க்குறது, இவங்கெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பரிகாசமாக பார்க்குறாங்க. மினல்லதீன ஆமனு யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை, வல்லதீன இன்னும் எவர்கள், தக்கு அல்லாஹ்வை அஞ்சினார்கள், ஃபௌகக்கும் அவர்களுக்கு மேல், யௌமல் கியாமத்தி மறுமை நாளில், வல்லாஹு இன்னும் அல்லாஹ், யர்சுக்கு இந்த ரிசுக்கு யர்சுக்கு இது எல்லாம் என்னது, அல்லாஹ் கொடுப்பான், அவனுக்கு வழங்குவான். மை யஷா அந்த ரிஸ்க், அந்த பொருளாதாரத்தை யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு வழங்குவான். பிகைரி ஹிசாப், பிகைரி ஹிசாப் கணக்கின்றி. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த இறை நிராகரிப்பை மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுருச்சான். ஸோ இன்றைக்கி நம்ம நினப்போம், என்னடா இவங்கெல்லாம் காஃபீராக இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் இறைவனை மறுத்து என்னென்னமோ செய்கிறாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லிட்டான், யார் இறை நிராகரிப்பை மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. இன்னும் இவங்க நம்பிக்கை கொண்டவர்களை ஏளனம் செய்கிறாங்க. ஆனால் இறையச்சத்தோடு வாழ்பவர்கள் தான் மறுமையில் இவங்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. இந்த உலக வசதிகளையோ அல்லாஹ் தான் நாடுகிறவங்களுக்கு கணக்கின்றி வழங்குறான் அப்படிங்கிறத குறிப்பிட்றான். ஸோ இது நம்மளை இந்த பெரிய பெரிய பணக்காரவங்க நம்மளை பார்த்து ஏளனம் புரிகிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம யாரை பரிகாசமாக நினைக்கிறோம்? ஏதோ நம்ம இன்றைக்கி நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ்னு நல்ல சுவையான உணவு, நல்ல வீடு, கண்ணுக்கு குளிர்ச்சியான குழந்தைங்க, இது பேசிக்காக எல்லார்கிட்டையுமே இருக்குது. இன்ஃபேக்ட் நெட்டு வசதி இருந்து நம்ம இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்குறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஸோ ஆனால் நம்ம யாராவது சிலரை கொஞ்சம் துச்சமாக நினைக்கிறோமா? அவங்களுடைய அந்த இறை விஷயங்களில் நம்ம அவங்கள இளக்காரமாக பார்க்குறோமா அப்படிங்கிறத சிந்திக்கணும். அவங்க எந்த ஒரு குலத்தில் இருந்தவங்களாலும் சரி, எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம துச்சமாக நினைக்கிறோமா? ஏன்னா இன்றைக்கும் அந்த ஊர்களெலாம் பாருங்களேன், அந்த வேறு ஏதோ ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த சாக்கடை அள்ளுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அந்த பொருளாதார ரீதியாகவும் இன்னும் அவங்களுடைய அந்த குலம் ரீதியாகவும் அவங்க பின்தங்கியவங்களை கொஞ்சம் நமக்கே ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஏதோ விற்றுட்டு போகிறாங்க அப்படின்னா கூட அவங்கள ஒரு கண்ணியமான முறையில் கூப்பிட்றத விட ஒரு அசால்ட்டாக ஒரு இது என்ன சொல்கிறது, நமக்கு கீழே அவங்க இருக்கிற மாதிரி அவங்கள நம்ம அழைப்போம். ஒரு சுண்டல் விற்றுட்டு சுண்டல் அப்படின்வாங்க, ஒரு மாதிரி ஒரு என்ன ஆனால் அதிலெல்லாம் இருக்கா அப்படின்னா ஆமாம், அதில் கூட இருக்குது. ஸோ அந்த மரியாதை, கரெக்டான மரியாதை நம்ம செலுத்துகிறோமா ப்ராப்பராக? அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மறுமை நாளை விட இவங்களுக்கு இந்த வசதிகள்லாம் பெரிய விஷயம் இல்லை.
யார் உண்மையாக இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு மறுமை வாழ்வு சிறந்தது. அதே மாதிரி அல்லாஹ் தான் நாடுறவங்களுக்கு இந்த பணத்தை வந்து கணக்கின்றி தருவான் அப்படிங்கிறான். இப்போ கணக்கில்லாமல் நமக்கு வரக்கூடிய அந்த பணத்தை, இன்னும் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்தை எப்படி செலவு பண்ணணுங்கிறத கூட இங்கே அழகாக குறிப்பிட்றான். அடுத்த வசனங்களில் பாருங்கள். கானன் நாசு உம்மத்தம் வாஹிதத்தன் ஃபபஅஸல்லாஹுன் நபிய்யீன முபஷ்ஷிரீன வமுந்திரீன் வஅன்ஸல மஅஹுமுல் கிதாப பில்ஹக்கி லியஹ்கும பைனன் நாஸி ஃபீமா இக்தலஃபு ஃபீஹி வமக்தலஃப ஃபீஹி இல்லல்லதீன ஊதூஹு மின் பஅதி மா ஜாஅத்ஹுமுல் பையினாத்து பக்யம் பைனஹும் ஃபஹதல்லாஹுல் லதீன ஆமனு லிமக்தலஃபு ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنஹு வல்லாஹு யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்பத்தில் மக்கள் எல்லாருமே ஒரே கொள்கை வழி தான் இருந்தாங்க. ஒரே கொள்கையில் நடக்கும் சமூகமாகத்தான் இருந்தாங்க. ஆனால் பின்னாட்களில் இந்த நிலை வந்து நீடிக்கலை. அவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணக்குகளும் தோன்றுச்சு. இப்போ நேர் வழியில் போகணும் அப்படிங்கிறதுக்காகவும், நற்செய்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும், இன்னும் தவறான வழியில் போகிறவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், நபிமார்களை அனுப்பி வைத்தான். பாருங்கள், அல்லாஹ் ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு விஷயத்த சொல்கிறான். ஆரம்ப காலத்தில் எல்லாரும் ஒரே கோட்பாட்டை தான் கொண்டு இருந்தாங்க. ஆனால் நடுவில் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் அவங்களுடைய பிணக்குகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும், இன்னும் அவங்கள நேர் வழியில் கொண்டு போகணும், தவறான வழியில் போனால் எச்சரிக்கை செய்யணும். இதுக்காக நபிமார்களை அனுப்பி வைத்தான் அப்படின்னு சொல்கிறான். மேலும் இந்த மக்கள் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயங்களில் அவர்களிடையே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக. அப்போ நபிமார்களுடைய அந்த இது பாருங்கள், நற்செய்தி சொல்லணும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும், மக்களில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுக்கு தீர்ப்பு வழங்கணும். ஏன்னா எல்லாமே அல்லாவே வந்து டைரெக்டாக வந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். ஸோ அல்லாவுடைய வேலையாளுக்கு அவன் வந்து கொடுத்துட்டான், நீங்கள் இதை செய்யுங்க. ஒரு பெரிய கம்பெனி மேனேஜர் இருக்கார் அப்படின்னா அவரே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாரா? அவர் வேலையாளுக்கள்கிட்ட சொல்லிடுவார், இதை நீங்கள் செய்யுங்க, இதை நீங்கள் செய்யுங்கன்னு. அந்த மாதிரி அல்லாஹ் நபிகிட்ட வேலை சொல்லிடுறான், நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். அப்போ நபியோட வேலை என்ன அப்படின்னா, இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாட்டுக்களில் இவங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். அதுக்காகத்தான் சத்திய வேதங்களையும் அந்த நபிமார்களோட அல்லாஹ் அனுப்புனா, அருளினா. ஆனால் இந்த வேற்றுமையெல்லாம் தோன்றியது மக்களுக்கு சத்தியம் இதுதான் தெளிவுபடாததுனால ஒன்றும் இல்லை. அதாவது மக்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாததுனால ஒன்றும் இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வரலை. மாறாக ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு, யாருக்கு சத்தியத்தை பற்றின அறிவு வழங்கப்பட்டதோ அவர்கள் தான் வேற்றுமையை தோற்றுவித்தனர். நல்லா பாருங்கள், யாருக்கு இந்த சத்தியத்தை பற்றின அறிவு நல்ல சிறந்த அறிவு வழங்கப்பட்டதோ அவங்க தான் வேற்றுமையை தோற்றுவித்தனர். தம்மிடம் தெளிவான வழிகாட்டுதல்கள் வந்துவிட்ட பின்னரும் ஒருவர் மீதொருவர் கொடுமை புரியும் பொருட்டு சத்தியத்தை கைவிட்டு வேற்றுமைகளை தோற்றுவித்தனர். எனவே சத்தியத்தை குறித்து அவர்கள் பிணங்கி கொண்டிருந்த விஷயங்களில் நபிமார்களின் மீது நம்பிக்கை கொண்டோருக்கு தன் உத்தரவினால் அல்லாஹ் நேர்வழியை காட்டினான். மேலும் தான் நாடியோரை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகிறான். சுபஹான் அல்லாஹ், எவ்வளோ பெரிய அந்த ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியுமே தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ஒரே கொள்கை தான் இருந்துச்சு. இவங்க கருத்து வேறுபாடுனால பிரச்சனையாச்சு. இந்த பிணக்குகள்லேருந்து இவங்களை வந்து சீர் செய்கிறதுக்கு தான் நபிகளை அனுப்புனாங்க ஒவ்வொரு காலத்துலேயும். இன்னும் சத்திய வேதங்களும் அனுப்பப்பட்டது. இப்போ இவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, எதனால் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சு
அப்படின்னா இவங்களுக்கு வந்து சத்தியம் இதுதான் உண்மை, இப்படி தான் இருக்கணும், இது தெரியாமல் இருந்துச்சா அப்படின்னா அப்படி இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் யாருக்கு அதிகமான அந்த சத்திய அறிவு இருந்துச்சோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தாண்டி கொடுமையான முறையில் வந்து இன்னொருத்தவங்கள என்ன பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அதிக அறிவு உள்ளவங்க எல்லாமே என்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு நீங்கள் மரியாதை தரணும், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு நீங்கள் வந்து எல்லா வகையான சலுகை சமாச்சாரங்களும் கொடுக்கணும், நான் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி காலகட்டத்தில் சிலர் இருக்காங்க இல்லையா. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து யூகே இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலை தரங்கள், அவங்களுடைய சம்பளங்கள், அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் இதெல்லாம் நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஓடா உழைக்கணும், மாடாக தேயணும், தேஞ்சும் நம்மக்கிட்ட நல்ல ஃபுட்டு இன்ஃபேக்ட் இந்தியாவில் நம்ம இந்தியா மற்ற சைடு எனக்கு இந்தியா தான் மோஸ்ட்லி தெரியும். தமிழ்நாட்டில் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வேறு எங்கேயுமே அவ்வளோ சீப்பாக அவ்வளோ பெஸ்ட்டான ஃபுட்லாம் கிடைக்கல. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபுட்டுக்கு ரொம்ப செலவு பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு நல்ல ஃபுட்டு எல்லாமே இருந்தும் கூட நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துறது யார்? நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துறது யார்? இப்போ இன்றைக்கி நம்ம ரூபாய்க்கு நம்ம வந்து எவ்வளோ வேலை பார்க்கணுமோ அதை அவன் வந்து ரூபாய்க்கு எடுத்துருவான். டாலராக இருக்கட்டும், யூகேயோட டாலரோட மதிப்பு, யூகேக்கு டாலர் கிடையாது, அது ஒரு இது சொல்லுவாங்க, அது பேர் ஏதோ நல்ல இது சொல்லுவாங்க, இங்கிலாண்டோட கரன்சி டக்குன்னு எனக்கு வரல. ஸோ அதெல்லாம் சும்மா செக் பண்ணி பாருங்கள், டாலரோடதும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏன் அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நல்லா தெரிஞ்சவங்க எல்லாம், எனக்கு எல்லா அறிவும் உள்ளவங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, மற்றவங்கள கொடுமை புரியும் பொருட்டு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஸோ இதனால தான் அங்கே வந்து பிணக்குகள் ஏற்படுது. இன்றைக்கும் நம்ம வந்து வரலாறுகளில் பார்ப்போம், யூகே அமெரிக்காலலாம் எவ்வளோ ரெவல்யூஷன் நடந்துச்சு. ரெவல்யூஷன்னா தமிழில் சொல்ல தெரியல, பட் இந்த மாதிரி அதிகார வர்க்கத்துக்கு எதிராக கிளர்ச்சிகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன் அப்போனா இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துலேயுமே சத்திய அறிவு கொடுக்கப்பட்டவங்க இந்த தெளிவான வழிகாட்டுதல் வந்த பிறகும் கூட மற்றவங்க மீது கொடுமை புரியும் பொருட்டு சத்தியத்தை விட்டுட்டு வேற்றுமைகளை தோற்றுவித்தனர். ஸோ வேற்றுமைகள்னால் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பிரித்து வச்சாங்க. ஸோ இன்றைக்கும் அதான் நடக்குது, ஒற்றுமையாக இல்லாமல் பிரித்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேற்றுமைகளை தோற்றுவித்தாங்க. இதனால் சத்தியத்தை குறித்து அவங்க பிணங்கி கொண்டிருந்த விஷயங்களில் நபிமார்கள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கு, ஸோ இவ்வளோ கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்தாலும் கூட நபிமாரை நம்பி அவங்களுடைய வழிப்படி நடக்கிறவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், நேரான வழியில் செலுத்துகிறான். ஸோ நமக்கு நேரான வழியை கேட்டு தான் இந்த குரானை வச்சுருக்கோம். ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு நேரான வழி கிடைக்கும். நமக்கு வழி தவற வைக்கிறது முக்கியமாக சத்திய அறிவு கிடைச்ச அந்த நல்ல அறிவாளிகள் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஸோ அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான ஒரு அறிவாளிகளில் உங்களையும் எங்களையும் ஆக்கிறத விடுத்து நம்ம பாதுகாப்பு கேட்டுக்கிருவோம். அடுத்த ஆயத்து பாருங்கள். அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதீக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வத்தர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அப்போ உங்களுக்கு முன் சென்றுவிட்ட நம்பிக்கையுடையவர்களுக்கு ஏற்பட்டதை போன்ற நிலை உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நம்மளை பார்த்து தான் கேட்குறான். இன்னல்களும் இடுக்கண்களும் அவர்களை அலைக்கழித்தன.
அன்றைய இறைதூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று புலம்பிக் கேட்கும் வரை அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அப்போது அவர்களுக்கு இவ்வாறு ஆறுதல் கூறப்பட்டது: இதோ அல்லாஹ்வுடைய உதவி அண்மையில் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், நமக்கு சொர்க்கம் நிச்சயம், நம்ம முஸ்லீம்களாக இருக்கோம், நமக்கு எப்படியும் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த சஹாபாக்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சாங்க. அப்போவுமே கூட அல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்கிறான்னா அப்போ சிந்திச்சு பாருங்கள், நமக்கு எவ்வளோ இன்னும் ஒரு 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 எவ்வளோ உறுதியாக ஒரு விஷயத்த சொல்கிறான் பாருங்கள். அதாவது உங்களுக்கு முன்னாடி அதாவது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மட்டும்தான் சொர்க்கம் போகுமா? அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்தும் யார் நபியை ஏற்று அவங்கள ஃபாலோ பண்ணி நடந்தாங்களோ அவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவாங்க. ஸோ இப்படி அவங்க போன மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச அந்த நிலைமைகள் உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கம் போயிடலான்னு நினைக்கிறீங்களா? இன்னும் சஹாபாக்கள் பட்ட விஷயங்கள் மாதிரி அதெல்லாம் அனுபவிக்காமல் டைரெக்டாக சொர்க்கம் போயிடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னல்களும் இடுக்கண்களும், அப்போ அந்த பிரச்சனைகளும் அந்த சோகங்களும் கஷ்டங்களும் அவங்களெல்லாம் அலைக்கழிச்சிச்சு. எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த சிரமத்தோட அவங்க என்ன பண்ணாங்க, அன்னைக்கு இறை தூதரும் அன்னைக்கு இருந்த அந்த நபியும் அவங்க கூட நம்பிக்கை கொண்டவர்களும் அல்லாஹ்வோட உதவி எப்போ வரும்னு வானத்தை நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க புலம்பி கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, அலைக்கழிக்கப்பட்டாங்க. சிந்திச்சு பாருங்கள், நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் இன்றைக்கி நாளைக்கு காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் உதவியே கிடைக்கல. இப்போ அந்த மாதிரி அலைக்கழிக்கப்பட்டாங்க. ஆனால் அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னால், இதோ அல்லாஹ்வுடைய உதவி அண்மையில் இருக்கிறது, ரொம்ப விரைவில் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். ஸோ இது நமக்கும் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் போய் நமக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னா இன்னலுக்கும் இடுக்கண்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் இதெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டு நம்ம அல்லாஹ்வுடைய உதவி வராதா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய ஆறுதல்லாம் நம்ம அந்தளவுக்கு முயற்சிகள் பண்ணால் தான் சொர்க்கமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சுட்டி காமிக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறான் பாருங்கள். சொர்க்கம் போகணுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், உங்களுக்கு இடுக்கன்லாம் வரும், செய்யுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறதுக்கும் சொல்கிறான் பாருங்கள். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாக்கீனி வப்னி சபீல் வமா தஃஅலு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். தாம் என்ன செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். சொல்வீராக, நீங்கள் எந்த ஒரு நல்ல பொருளையும் செலவு செய்யுங்கள். அதனை உங்கள் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் செலவழியுங்கள். மேலும் நீங்கள் எந்த நன்மை செய்தாலும் அதனை திண்ணமாக அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கிறான். இன்றைக்கி நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சம்பாதிக்கிறது எல்லாமே மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தான். எவ்வளோ செலவு எவ்வளோ சம்பாதிச்சாலும் மனைவிக்கும் குழந்தைகளுக்குமே அங்கே பத்தலை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நல்லதை செலவு பண்ணுங்கள், ஆனால் அதை உங்கள் பெற்றோருக்கு, நெருங்கிய உறவினருக்கு, அனாதைகளுக்கு, வறியவர்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு 5 பேர் பங்காளியாக இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் நோக்கி இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக செஞ்சுருந்தோன்னா யாராவது இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போமா? நம்ம ஒரு கட்டத்தில் ஏன் சுயநலமாக ஆகுறோம் அப்படின்னா, நம்மளை அந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க நம்மளுக்கு பண்ணாங்களா நம்ம கஷ்டப்படும்போது? இப்போ ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களோட
மற்றவங்க பண்ணுறதும் அவங்கவுங்களோட விஷயங்கள், அது அல்லாவுக்கும் அவங்களுக்கும் உரியது. ஆனால் நமக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுல நல்லதை செலவு செய்யுங்க. அப்போது நமக்கு இருக்கிறதுல, ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு கண்ணா பின்னாமல் நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் நமக்கு புரிகிறதில்ல, நம்ம பிள்ளைய எந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் ஒரே படிப்பு தான்னு. ஆனாலும் நம்ம ஒரு ஒரு வெளியில் ஒரு மரியாதை, இன்னும் என் பிள்ளை நல்லா படிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு ஸ்கூலில் சேர்த்து முடிச்சுட்டு அவன் படித்து வெளியே வரும்போது தான் தெரியும், இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வரானே. நம்ம பிள்ளை கடைசியில் உலகத்துக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சு, ஆனால் மறுமைக்கு தேவையானது கிடைக்கலையே அப்படின்னு இன்றைக்கி பெற்றோர்கள் புலம்புறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த பிள்ளைக்கு பாவம் உலகத்துலேயும் எப்படி வாழணும்னு தெரியாது, ரொம்ப சிரமப்பட்டு தான் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளோட எல்லா பொருள்களும் நம்ம குழந்தைக்குத்தான், மனைவிக்குத்தான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம சுட்டி காமிக்கணும். அதே சமயம் மனைவிக்கு, குழந்தைக்கு அப்படிங்கிறத அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அது போக நம்ம உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், தேவையான விஷயங்கள் கொடுக்கணும். கொடுத்தது போக தான் நம்ம உறவினர்களுக்கெலாம் கொடுக்கணும். அதையும் அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்லுவான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம செலவு செய்கிறது, இவங்களுக்கு செலவு செய்கிறத தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சுட்டி காமிச்சிக்கிட்டே வரான். கிட்டத்தட்ட நம்ம இது 3வது வாட்டியோ 4வது தடவையோ பார்த்துட்டோம். இவங்களுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் குறிப்பிடுவதை. அடுத்து பாருங்கள், செலவு செய்ய சொல்கிறான். அடுத்து போர். குதிப அலைக்குமுல் கிதாலு வஹுவ குருஹுல் லக்கும் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன். போர் செய்யுமாறு உங்களுக்கு கட்டளையிடப்பட்டு இருக்கிறது, ஆனால் அதுவோ உங்களுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. கரெக்டாக சொல்கிறான்ல அல்லாஹ். ஒரு பொருள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் வெறுக்கக்கூடும். மேலும் ஒரு பொருள் உங்களுக்கு தீமையாக இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் விரும்பக்கூடும். அல்லாஹ் நன்கறிகிறான், ஆனால் நீங்கள் அறிவது இல்லை. அப்போது அல்லாஹ் போர் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்குங்கிறான். அப்போது நம்மளை என்னெல்லாம் அல்லாஹ் செய்ய சொல்கிறான்? செலவு செய்ய சொல்கிறான். அடுத்து போரை சொல்கிறான். உங்களுக்கு போரை நான் கட்டளையிட்டிருக்கேன், ஆனால் அது உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. ஆமாம், போர்னா நம்மளுடைய உடைமைகள் வீணடிக்கப்படும், நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளை விட்டு போகும், நம்மளுடைய நெருங்கின உறவுகளை நம்ம இழக்க நேரிடும். ஏகப்பட்ட வெறுப்புக்கு தான் இருக்கும், வெறுப்பாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பொருள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நிலையை அதனை நீங்கள் வெறுக்கக்கூடும். அப்போது இன்றைக்கி நான் சண்டைக்கு போனால், என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சண்டைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம இறந்துருவோம், இல்லை நம்மளோட ரிலேட்டிவ் இறந்துருவாங்க, அது நமக்கு கஷ்டம், வெறுப்பு தான். ஆனாலும் இறந்தவங்களுக்கு அங்கே என்ன, சொர்க்கத்தில் உயிரோடு இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம கூட இருக்கிறத விட அங்கே இன்னும் சிறந்த இடத்துல தான் இருக்க போகிறாங்க. அப்போ உண்மையாகவே அவங்கள நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்க நல்லா இருக்கிறது நமக்கு சந்தோஷம் தானே. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம வெறுத்தாலும் அதில் நன்மைகள் இருக்குங்கிறான். அதே சமயம் ஒரு விஷயத்தை நம்ம விரும்பினாலும், இப்போ போருக்கு போகாமல் நம்ம வீட்டில் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கலாம்ல, அப்போ நம்ம எல்லாம் நல்லா இருக்கலாம்ல, நம்ம உடைமைகள் பாதுகாக்கப்படும்ல அப்படின்னு நம்ம நினச்சா, இன்றைக்கி இல்லைன்னாலும், நீங்கள் போருக்கு போகலன்னாலும் அங்கே உள்ளவங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களை இன்னலுக்கு ஏற்படுத்தக்கூடும். எத்தனை விஷயங்கள் தமிழ்நாடில் நல்லா பெருசாக எதுவும் இல்லை, பட் வெளியிடங்களில் நம்ம பார்க்க முடியுது. அந்த ஆர்மிலாம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் புகுந்து எவ்வளோ அராஜகம் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அங்கே மௌத்தானாலுமே உங்களுக்கு அங்கே நல்ல நிலமை, இங்கே நீங்கள் உயிரோடு இருந்தாலுமே உங்கள் நிலமை என்ன, மௌத்தை விட கொடுமையாக இருக்கும். ஸோ இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பொருள் உங்களுக்கு தீமையாக இருக்கும் நிலையில் அதெல்லாம் நீங்கள் விரும்பக்கூடும்.
ஆனால் அல்லாஹ்க்கு இதெல்லாம் நல்லா தெரியும் எது சரி அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் அறிவது இல்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த வசனம் போருக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ போர் எவ்வளோ இன்றியமையாத ஒன்றாக இருக்கும்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். எஸ் அலூனக அனிஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீஹ் குல் கிதாலுன் ஃபீஹி கபீர் வசத்து அன் சபீலில்லாஹி வகுஃபுரும் பிஹி வல் மஸ்ஜிதில் ஹராம் வ இக்ராஜு அஹ்லிஹி மின்ஹு அக்பரு இந்தல்லாஹ் வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல் வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும் இனிஸ்ததாஉ வமன் யர்ததித் மின்கும் அன் தீனிஹி ஃபயமூத் வஹுவ காஃபிருன் ஃபஉலாஇக ஹபிதத் அஅமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆஹிரா வஉலாஇக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அப்போ தடை செய்யப்பட்ட மாதத்தில் போர் செய்வது பற்றி உம்மிடம் கேட்கின்றனர். ஏன்னா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட என்ன சொல்கிறான், போர் செய்யுங்க அப்படிங்கிறான். அப்போ நபியோட அந்த கட்டளைகளில் போரும் ஒன்று. எப்படி தொழுக, நோன்பு, ஜக்காத்து இதெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி போரும் ஒன்று. ஆனால் சில மாதங்கள் ரொம்ப புனிதமானவை. அங்கே நீங்கள் நோன்பு இது போர் செய்யக்கூடாதுன்னு தடை இருக்குது. அப்போ அந்த மாதிரி தருணத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போதில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதத்தில் போர் செய்வது தப்பானது தான், கொடியது தான். ஆனால் அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமல் மக்களை தடுக்கிறது, இன்னும் அவனுக்கு மாறு செய்வது, இன்னும் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரவிடாமல் இறையடியார்களை தடுப்பது, இன்னும் அங்கு வசிப்பவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது, இதெல்லாம் அல்லாஹ்வினிடத்தில் அதைவிட கொடியது. ஸோ இன்றைக்கி மஸ்ஜிதுல் ஹராம் சைடு யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அங்கே இருந்தவங்க இன்றைக்கி இருக்காங்களா இல்லை என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் சவுதி அரேபியாவில் யார் இருக்கா என்னன்னெலாம் நமக்கு தெரியலை. அது செய்யக்கூடாது. அங்கே இருந்தவங்கள வெளியே அனுப்பக்கூடாது. அதே மாதிரி இறைவனுக்கு மாறு செய்யக்கூடாது. அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு பாஸ்போர்ட்டு கிடைக்க மாட்டேங்குது, அங்கே போகிறதுக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது. இருக்குல்ல, எனக்கு இந்த பாஸ்போர்ட்டு, அந்த விசா, இதுக்கே ஒரு அமௌண்ட்டு நான் செலவு பண்ணணும். என் பயண செலவு தான் அல்லாஹ் முன்னாடி நபியும் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாஸ்போர்ட்டு, விசா, கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு இப்படி நான் பல இதுவும் செலவு பண்ணி தான் நான் போக முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அப்போது இதுக்கெல்லாம் அல்லாஹ் இதெல்லாம் மிக கொடியது அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபித்னா செய்வது கொலையை விட கொடியது. அவங்களுக்கு சாத்தியமானால் உங்கள் தீனை, அதாவது அவங்களால முடியும்னா உங்களுடைய அந்த கொள்கைகளை அவங்களுடைய கொள்கை மாதிரி திருப்புறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. அதை விட திருப்புறதுக்கு அவங்க போர் செய்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், உங்களில் யாராவது தமது தீனை விட்டு மாறி, தன்னுடைய கொள்கையை விட்டு மாறி குஃப்ரோட அந்த நிலையே மரணித்துட்டா இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய நற்செயல்கள் அனைத்தும் வீணாகிவிடும். மேலும் அத்தகையோர் அனைவரும் நரகவாசிகள் தான். அதில் அவர்கள் என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள். ஒரு நிமிஷம். அப்போது இந்த வசனங்களை நல்லா பாருங்கள். முன்னாடி அல்லாஹ் என்ன சொன்னான், நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா, அல்லாஹ் ஒருவனையே நம்பி நீங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் சொர்க்கம். நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, முஸ்லீம், கிறிஸ்டின், இன்னும் எந்த வேதாரிவும் இல்லாதவங்க, யூதர்கள் எல்லாருக்குமே சொர்க்கம் உண்டுன்னு அப்போ சொல்லியிருந்தான்.
அடுத்து ஓத ஓத, ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாரையுமே ஓரளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே கொண்டு வரணும்ல குரானு. ஏன்னா எடுத்தோனையே பெரிய விஷயத்த சொல்லிட்டா யாருக்கும் புரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் திருத்திக்கிட்டே வரான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் எந்த நிலைமையிலையுமே இறைவனுக்கு குஃப்ரு வச்சிடாதீங்க. நிராகரித்து அவன் எவ்வளவோ பண்ணிவிட்டு கடைசியில் இதெல்லாம் என்னுடைய தாய்க்காக தான் செஞ்சேன், இதையெல்லாம் என்னுடைய மகனுக்காகத்தான் செஞ்சேன், அதுவே முடிஞ்சு போச்சு, மற்ற இதை விடுங்க, இதுவே முடிஞ்சு போச்சு. இன்னும் இறைவனுக்கு பலரை இது காமிக்கிறது. இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ நற்செயல்கள் செஞ்சாலுமே நீங்கள் நரகவாசிகளாக போயிடுவீங்க, அதிலேயே என்றென்றும் விழுந்து கிடப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வஜாஹது ஃபி சபீலில்லாஹி உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். மாறாக எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்களோ, மேலும் இறைவனுக்காக தம் வீடு வாசல்களை துறந்தார்களோ, மேலும் இறைவழியில் ஜிஹாது செய்தார்களோ, அவர்களே அல்லாஹ்வின் நல்லருளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களின் பிழைகளை பெரிதும் மன்னிப்பவனாகவும் இன்னும் அவர்கள் மீது பேரருள் புரிபவனாகவும் இருக்கிறான். அப்போ ரஹீம்னு வருது. ரஹீம்னு வந்தாவே நம்ம கவனமாக அந்த விஷயத்தை பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனுடைய அந்த அன்பு பெறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், யார் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனுக்காக தங்களோட வீடு வாசல்களை விட்டுட்டு, சுபஹானல்லாஹ், அந்த ஹிஜ்ரத்துங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானது. இறைவனோட வழிக்காக இந்த வீடாக வாசலா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டுட்டு நான் போகிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன, சொந்த வீடு வாங்குறது தான் நம்மளோட பெரிய கனவாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீ இருக்கிற வீட்டை விட்டுட்டு போ, இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். அப்போ நம்மளுடைய எண்ணத்துக்கும் அல்லாஹ் சொல்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி முஸ்லீம்களான நம்ம தான் அதிகமாக சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அதிகமாக சொந்த வீடுகள்லையும் இருக்கும். லோனு வாங்கியாவது, கடன் வாங்கியாவது, நகை நட்டை விற்றாவது, கணவன்மார்களை வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வான்னு பற்றி விட்டு, சிலர் கணவன்மார்களே போய் 10 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டு வருவாங்க. சிலர் நம்ம பெண்கள் அனுப்பி வைப்பாங்க போங்க அப்படின்னு. அவங்களுக்கு விருப்பமே இருக்காது, ஆனாலும் இவங்க அனுப்பி வைப்பாங்க. சிலர் நம்ம எவ்வளோ வேணான்னாலும் அவங்க போயிடுவாங்க. அப்போ இப்படிலாம் பண்ணி ஒரு வீட்டை கட்டணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்கள் வீடு வாசல்களை விட்டுட்டு நீங்கள் போங்க, அல்லாஹ்க்காக இறைவனுக்காக இறை வழியில் ஜிஹாது செய்யுங்க. ஜிஹாதுனா போர். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஆட்சி மேலோங்கணும், அல்லாஹ் சொன்ன இந்த விதிமுறைகள் படி இருக்கணும், இதற்காக நீங்கள் செயல்படுங்க. நமக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே வந்தோமே, இதெல்லாம் பாருங்கள் அல்லாஹ் என்ன வேலை செய்ய சொல்கிறான். இங்கே ஜிஹாது செய்யுங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லருளை நியாயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மேலும் அல்லாஹ் அவர்களோட பிழையை பெரிதும் மன்னிப்பான், இன்னும் அவங்க மீது பேரருள் ரொம்ப அன்பு பொழிபவனாக இருப்பான் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். ஸோ ரொம்ப இந்த ஆயத்து சிந்திக்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய அந்த லவ் நமக்கு கிடைக்கணும்னா அவன் இதெல்லாம் கேட்குறான் நம்மக்கிட்ட. முக்கியமாக தம் வீடு வாசல்களை துறந்தார்களோ, சிந்திச்சு பார்த்துக்கோங்க. சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிந்திச்சு பார்த்துக்கோங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாசி வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா வ யஸ்அலூனக மதா யுன்ஃபிகூன் குலில் இஃப் கதாலிக யுபையினுல்லாஹு லகுமுல் ஆயாதி லஅல்லகும் ததஃபக்கரூன். அப்போ மது மற்றும் சூதாட்டம் இவற்றுக்குரிய கட்டளைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். ஸோ இப்போ இந்த மது சூதாட்டம் பற்றி உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள்.
அந்த ரெண்டுலேயுமே பெரும் கேடு இருக்குது. அதில் மக்களுக்கு சிறிது பயன்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பயன் இருக்குது தான். கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம். சிலருக்கு சூதாட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கலாம், சிலருக்கு மதுனால் கொஞ்சம் கிடைக்கலாம் தான், கொஞ்சமாக. ஏன்னா இப்போ தான் அல்லாஹ் இதை பற்றி பேசுகிறான். ஸோ எடுத்தோடனே இதை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டா இதில் பிரியமாக உள்ளவங்க விடமாட்டாங்க. அப்போ அவங்களோட சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக எல்லாம் என்ன சொல்கிறான் பாருங்கள், அதில் கொஞ்சமாக நன்மை இருந்தாலும் கூட பெரிதளவு தீமை தான் இருக்குது. பயனை விட அதிகமாக இதுதான் தீமை தான் இருக்குது. அப்போ இறைவழியில் என்ன செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. உங்களுடைய தேவைக்கு போக மீதமுள்ளதை செலவு செய்யுங்க. அப்போ இந்த உங்களுடைய தேவை அப்படின்னு வர்றதுல தான் அதாவது அந்த கணவன், மனைவி, குழந்தைகள் இவங்க தேவைகள் வரும். ஸோ இவங்க தேவைன்னு ஒன்று இருக்குது, இவங்களுடைய ஆசைன்னு ஒன்று இருக்குது. உணவு தேவை, உடை தேவை, வீடு தேவை, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் உணவு நான் ஒரு 3 நாள் நல்ல உணவு, நல்ல ஏதோ நமக்கு வருமானத்துக்கு ஏற்ற சரியான உணவு, ஒரு நாள் கொஞ்சம் சுமாரான உணவு கூட சாப்பிட்லாம், தப்பில்லை. நபிலாம் பார்த்திங்கன்னா எந்த நாளுமே சுவையான உணவுலாம் சாப்பிட்டதில்லை. அதுக்காக அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவங்கக்கிட்ட இருந்துச்சு, அதிகமான பணங்கள் இருந்துச்சு. ஆனால் அதை எப்படி செலவு பண்ணாங்க? ஸோ அவங்களுக்கு தேவை, அன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை வர்றதெல்லாம் அப்படியே கொடுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் அன்னைக்கு தேவையை போக அப்படியே கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வாதாரம் வேறு மாதிரி இருக்குது. சுபஹானல்லாஹ். அதனால் நம்ம எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வருமானத்தில் அவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறத நான் முன்னிலைப்படுத்துகிறேன். இன்னும் குர்ஆன் கண்டிப்பாக கொடுங்கங்குது. தேவைக்கு போக மீதி உள்ளதை அப்படியே செலவு செய்யுங்கன்னு சொல்லுது. நீங்கள் சேர்த்து வைங்க நீங்கள் சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான். இதுவே நமக்கு என்ன பெரிய படிப்பினை தான். நமக்கு எல்லாம் என்ன சொல்லித்தரோம், சேர்த்து வைங்க, உங்களுக்கு போக மீதியை சேர்த்து வைங்க. நம்ம நினச்சிக்கிருவோம் சேர்த்து வைக்கிறது தான் நமக்கு பெரிய சேவிங்ஸுன்னு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செலவு பண்ணுறது தான் உங்களுக்கு சேவிங்குன்னு. ஆனால் கொடுக்க கொடுக்க நமக்கு அந்த பரக்கத்தை அல்லாஹ் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பான், எந்த வழியிலையும் வரும். எப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ பரக்கத்தும் நின்றும். இதை நம்ம உணர்ந்திருப்போம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தும் இருப்போம். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக விவரிக்கிறான். சுபஹானல்லாஹ். ஸோ அடுத்த ஆயத்து, ஃபித்துன்யா வல் ஆகிரதி வயசலூனக அனில் யதாமா குல் இஸ்லாஹுல் லஹும் ஹைரு வ இன் துகாலிதுஹும் ஃபஇஹ்வானுக்கும் வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் மஸ்லிஹ் வலவ் ஷா அல்லாஹு லஅனதகும் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். இப்போ நீங்கள் இம்மை மறுமை பற்றி கருத்தூன்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அனாதைகளை பற்றியும் உம்மிடம் வினவுகின்றனர். நீர் கூறுவீராக, அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்முறையை மேற்கொள்வதே உத்தமமாகும். நீங்களும் அவர்களும் சேர்ந்து வாழ்வதில் உணவு, உறைவிடம் போன்றவைகளுக்கு கூட்டாக செலவு செய்வதில் குற்றமேதும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவர். தீமை செய்பவர்களையும் நன்மை செய்பவர்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான். அல்லாஹ் நாடி இருந்தால் இவ்விஷயத்தை உங்களுக்கு கடினமாக்கி இருப்பான். ஆனால் அல்லாஹ் பேராற்றல் உள்ளவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். இப்போ அனாதையுடைய விஷயத்தை அல்லாஹ் அதிகமாக எடுத்து சொல்கிறான் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் மகன் இந்த விஷயங்களுக்கு அதிகமாக வருதா, அல்லது உறவினர் அனாதைன்னு வருதா? நீங்களே சிந்திச்சு பாருங்கள். ஆனால் மகளுக்கும் வேணும், அது இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். ஆனாலும் எல்லாமே மகன்மார், எல்லாமே குழந்தைங்களுக்கு, எல்லாமே என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய ஃபேமிலிக்கு அப்படின்னு நினைத்ததுனால வந்த விளைவு தான் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகள்.
அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் இந்த அனாதைகள் பற்றின விஷயத்தில் முக்கியமாக மறுமை பற்றிய கருத்தை சிந்திக்கணுன்றதுக்காக, மறுமைக்காக அனாதைகளை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய முறையில் நீங்கள் விஷயங்களை செய்யுங்க, இதுதான் உங்களுக்கு சிறந்தது. ஸோ இன்றைக்கும் எத்தனை அனாதை குழந்தைங்களை அவங்கள பார்த்துக்கிறது நமக்கு வந்து கடமைன்றான்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஓரளவு பார்த்துக்குறோம், பட் கோவத்தில் நம்ம குழந்தைங்களையே அப்படி தான் திட்டுறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்காக அனாதைக்கு சின்ன குழந்தைங்களையும் நம்ம அந்த மாதிரி பேசிடுறோம். சுப்ஹானல்லாஹ், அது இன்றைக்கி அது எவ்வளோ பெருசானாலும் அந்த குழந்தைங்க மனசில் வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைங்களுடைய அந்த உடல் சார்ந்த விஷயங்கள், உள்ளம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரியாமல் ஒரு ஒரு கோவத்தில் பேசின வார்த்தைகளால் அது காலமும் அது 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 கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் அந்த அந்த புள்ள. ஸோ அந்த மாதிரி அந்த அனாதைகளை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. எப்போவுமே அதன் மேலே வந்து நீங்கள் நீதமாக நடந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சரி. அதே மாதிரி அவங்க உங்கள் கூட சேர்த்து நீங்கள் வாழ்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உணவு, உறைவிடம் இதுக்கெலாம் வந்து நீங்கள் கூட்டாக அவங்கள ஒன்றா உங்கள் கூடவே வச்சுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களும் உங்களுக்கு சகோதரத்துவம் தான். இன்னும் தீமை செய்பவர்களையும் நன்மை செய்பவர்களையும் அல்லாஹ் வந்து நன்கு அறிந்து வச்சுருக்கான். அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு கடினமாக்கி இருப்பான். அப்போ கடினம்னா இப்போ சொல்கிறான், நீங்கள் வந்து கூட்டாக வச்சுக்கோங்க, உங்கள் கூட வச்சுக்கோங்க. அதாவது நம்ம சொந்தக்காரவங்க யாராவது பிள்ளைங்க அனாதை ஆகிட்டா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அனாதாசிரமத்தில் விடுறோம், இல்லைன்னா பரிதாபப்படுறோம், இல்லைன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு தரோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் கூடவே வச்சுக்க கூட நீங்கள் வந்து வச்சுக்கிடலாம், உங்களால் முடியும்னா நீங்கள் வச்சுக்கிடலாம். ஆனால் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மனிதாபிமானமோ அல்லது முதல்ல மனிதாபிமானம் இல்லை, கூடவே வந்து நம்மக்கிட்ட பொருளாதார வசதியும் அந்தளவுக்கு இல்லை தான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடி இருந்தால் இதை விட கடினமாக்கியிருப்பேன். கூட வச்சுக்கோங்கன்றதை விட அவங்களுக்கு நீங்கள் உரிமை கொடுங்கன்னு கூட சொல்லியிருப்பான் போல், அல்லாவே அறிவான். ஆனால் உரிமைனா சொத்தில் பங்கு கொடுங்கன்னு கூட மேபி சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அவ்வளோ கடினமாலாம் சொல்லலை. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல நீதமான முறையில் அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது வந்து உங்களுக்கு அல்லாஹ் கேட்குற விஷயம். அல்லாஹ் சொல்லி நம்ம என்ன செய்யலை அப்படின்னு நினச்சத, இதெல்லாம் நம்ம செய்யலை அப்படின்னா செஞ்சுச்சுக்கிறணும். செய்கிறோம் அப்படின்னா சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். செஞ்சோமா செய்யலையான்னு நம்ம தான் நினச்சி பார்த்துக்கிறணும். ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின் வலா மத்தும் முமினத்துன் ஹைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஜபத்கும் வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு வல அபதும் முமினுன் ஹைரும் மின் முஷ்ரிகின் வலா அஜபக்கும் உலாயிக யதுஊன இலன்னார் வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி பிஇذنி வயுபய்யினு ஆயாத்திஹி லின்னாசி லஅல்லக்கும் ததக்கரூன். அப்போ இறைவனுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்யாதீர்கள். அப்போது இப்போ மேலே சொன்னது எல்லாமே யாருக்கு, யார் சம்பாரித்து யாருக்கு கைவசம் இருக்கோ அந்த ஆண்களுக்கு இதெல்லாம் சொல்கிறான்ல. அப்போ ஆண்கள் இதெல்லாம் பண்ணணுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது யார், பெண்கள். அப்போ அந்த மாதிரியான பெண்கள், இப்போ நம்ம திருமணம் பண்ணக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய பெண்களை அவங்க ஈமான் கொள்கிற வரைக்கும் நீங்கள் திருமணம் செய்யாதீங்க. இணை வைக்கும் ஒரு பெண் உங்களுக்கு பிடித்தமானவளாக இருந்த போதிலும் இறை நம்பிக்கையுள்ள பெண்ணே சிறந்தவள். அப்போ இறைவனுக்கு மாறாக இருக்கக்கூடிய பெண்ணு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் இறை நம்பிக்கையுள்ள பெண் தான் சிறந்தவள். அவள் அடிமையாக இருந்தாலும் சரியே. மேலும் உங்கள் பெண்களை இறைவனுக்கு இணை வைப்போருக்கு அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை ஒருபோதும் மனமுடித்து கொடுக்காதீர்கள். அல்லாஹ் பெண்ணுக்கு மட்டும் சொல்லலை, பெண்ணுடைய தகப்பனாருக்கும் சேர்த்து சொல்கிறான்.
அந்த நீங்கள் மனம் முடிச்சு தரப்போகிறவர் ஈமானா, அதாவது இறைவனுக்கு இணை வைப்போராக இருக்கிறவனுக்கு நீங்கள் திருமணம் பண்ணி கொடுக்காதீங்க. அதாவது ஒரு காஃபிருக்கு திருமணம் பண்ணி கொடுக்காதீங்க. அவன் ஈமான் கொள்ளும் வரை, அப்போனா அவன் ஈமான் கொண்டுட்டா திருமணம் முடிங்க. ஈமான் கொள்ளாத வரைக்கும் திருமணம் பண்ணி கொடுக்காதீங்க. இன்னும் அந்த இணை வைக்கும் ஒரு ஆண் உங்களுக்கு பிடித்தமானவராக இருந்த போதிலும், அவன் நல்லா சம்பாதிக்கிறான், அழகாக இருக்கான், ஃபேமிலி நல்ல பேக்ரவுண்டு என்னவா இருந்தாலும், ஒரு இறை நம்பிக்கையுள்ள அடிமை அவரை விட சிறந்தவருங்கிறான். பெண்களை மட்டும் அல்லாஹ் சொல்லலை, ஆண்களையும் தான் சொல்கிறான். ஏன்னா நம்ம சமுதாயத்தில் என்ன பண்ணிடுவாங்க, பெண்ணை மட்டும் குறிப்பிட்டு காமிச்சிக்கிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இறைவனை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. ஆணும் நம்பிக்கை உள்ள பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். பெண்ணை ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், கட்டி கொடுங்க அப்படிங்கிறான். அப்போ கட்டி கொடுங்கன்னா அப்போ பெண்களுக்கு வந்து ஒரு வழி இருப்பாங்க. அவங்களுடைய தந்தை, அவங்களுடைய சகோதரர்கள் இவங்க வந்து கட்டி கொடுப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் இது இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறலாம். ஆண்களுக்கு அவங்க அம்மா அத்தா தான் சொல்லணும்னு இல்லை. அவங்களுக்கு விருப்பம்னா அவங்க தாராளமாக திருமணம் முடிக்கலாம். அதுதான் சிறந்த ஒரு இது. ஸோ இந்த வசனங்களில் நம்ம இவ்வளோ விஷயங்கள் எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு ஆண் திருமணம் முடிக்க அவனுடைய சம்மதம் போதும். அவனுக்காக வேறு யாரும் எந்த ஒரு சம்மதமும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெண் திருமணம் முடிக்கணும் அப்படின்னா பெண்ணுடைய விருப்பத்தோட பெண்ணுடைய வழி சம்மதம் தரணும். வழி அப்படின்னா பெண்ணுடைய அத்தா அல்லது பெண்ணுடைய அந்த மகரமான ஆண் யாராவது. அத்தா இருந்தால் அத்தா இல்லாத பட்சத்தில் மகரமான ஆண் சகோதரன், அல்லது அவனும் இல்லாத பட்சத்தில் அந்த மகரமான ஆண். அது அப்போ இந்த 2 பேரோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் தான் வித்து இந்த பெண்ணோட கன்சர்ன். இதுதான் அந்த திருமணம். இன்றைக்கி நம்ம நடத்துகிற மாதிரி அந்த மாப்பிள்ளலாம் முடிவெடுக்க மாட்டார். மாப்பிள்ளையோட அத்தா, அம்மா, சாச்சி, சாச்சா இப்படி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. கல்யாணத்து அன்னைக்கு மாப்பிள்ளை வருவாப்பில். அல்லது முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஃபோன் நம்பர் தந்து, இன்றைக்கி அதை விட சிறப்பாக ஃபோன் நம்பரை கொடுத்து தேவையற்ற விஷயங்கள்லாம் போகுதுன்னு வைங்களேன். ஆனால் இந்த வசனங்களில் பார்க்கும்போது ஆணுக்கு அவன் முடிவெடுத்துக்கிறலாம். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆண் மகனை வளர்க்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிற ஒவ்வொன்றோனையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு முடிவெடுத்து அவன் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்க்குறோமா இன்றைக்கி? நம்ம சொல்கிறோம் அவனுக்கு வந்து அந்தளவுக்கு பொறுப்பு இல்லை. அப்போ அது யாருடைய மிஸ்டேக்? அவனுக்கு அது தெரியாது, ஏமாந்துருவான். யாரோட மிஸ்டேக்கு? நல்லா சொல்கிறானே, இவங்க தேர்ந்தெடுத்து நீங்கள் திருமணம் முடிச்சுக்கோங்க. என்ன சொல்கிறான்? அதாவது ஈமான் கொள்ளாத வரைக்கும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்காதீங்க. உங்கள் மகனுக்கு திருமணம் முடிச்சு தராதீங்கன்னு எதுவும் அல்லாஹ் சொல்கிறானா? திருமணம் முடிக்காதீங்கிறான். அதே சமயம் இங்கே பெண்களுக்குன்னு வரும்போது முடிச்சு கொடுக்காதீங்கிறான். சிந்திச்சு பாருங்கள். அப்போது இந்த மாதிரி இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவங்களுக்கு அவங்க எவ்வளோ நமக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி திருமணம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இப்படி திருமணம் பண்ணிட்டா அப்படின்னா இறைவன் சொன்ன மாதிரி நம்ம செயல்பட முடியாது. இன்றைக்கி என்ன ஆகுது, ஆண்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் பெண்கள் விடுறதில்ல, பெண்கள் ஆசைப்பட்டாலும் ஆண்கள் விடுறதில்ல. ஏன்? ப்ராப்பராக இந்த புரிதல் இல்லாமல் திருமணம் முடித்ததன் காரணமாக. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து ஆண்களை மெருகூட்டி வளர்க்கணும். இன்னும் இறைவனுக்கு கட்டுப்படுற மாதிரியான நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற நியத்தோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்னும் இறைவனுடைய விஷயங்களை கற்றுக்கிறலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.